எல் கிளாசிக்கோவின் முதல் பந்து ட்ரெண்ட் போல்ட் டு ரோஹித் சர்மா. முதல் பந்து பவுண்டரியோட ஆரம்பிச்சிருக்காரு ரோஹித் சர்மன். இங்கே ஹிட்மேனுக்கு அனதர் டெலிவரி. இங்கே சரியான டிஃப்ரெண்டான ஷாட், கிரவுண்ட் ஷாட்டில் பவுண்டரி. இங்கே டாம் பேட்டன் தூக்கி அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டில். முதல் சிக்ஸர் இந்த எல் கிளாசிக்கோ. சாம் கரன் டு ரோஹித் சர்மா, அவுட்டு. பெரிய விக்கெட்டை கழட்டியிருக்காரு சாம் கரன். பவர் பிளேயில் இந்த சீசன் அவரோட முதல் விக்கெட்டே ரோஹித் சர்மாவாக தான் இருந்திருக்கு. சரியான பந்து, குச்சி காலி. ரோஹித் சர்மா பேக் டு த பிவிலியன். டி நட்ராஜனுக்கு விக்கெட்டுங்க. டி நட்ராஜன் பவர் பிளேயில் எவ்ரி மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு. சூப்பரான விக்கெட் இது ஆக்சுவலாக. திலக் வர்மா கோஸ் பேக் டு த பிவிலியன். டாம் பேட்டன் இங்கே தூக்கி அடிச்சிருக்காரு. இங்கே 10 ரன் பவுலிங். லாஸ்ட் ஓவர் ஆஃப் த பவர் பிளே பவுண்டரி. லாஸ்ட் பால் ஆஃப் த பவர் பிளே ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிருக்காரு டாம் பேட்டன், பவுண்டரி. சூரியகுமார் யாதவ் தூக்கி விட்டுருக்காரு. 6-4 சிக்ஸருங்க ஸ்கைக்கு. இங்கே வாஷிங்டன் சுந்தர் தூக்கி அடிச்சிருக்காங்க. ஒரு பவுண்டரி கிடைக்குமா? எஸ், பவுண்டரி. சூரியகுமார் யாதவ் கேட்ச பிடிச்சா பெரிய விக்கெட் காலி. சூரியகுமார் யாதவ் பேக் டு த பிவிலியன். வாஷிங்டன் சுந்தருக்கு பயங்கரமான விக்கெட்டு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விக்கெட். அவுட் ஆகிட்டு போகிறது சூரியகுமார் யாதவ்ங்க. 17 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போயிருக்காரு சூரியகுமார் யாதவ். டாம் பேட்டன் இங்கே தூக்கி போட்டிருக்காரு. இன்னொரு விக்கெட் கிடைக்க போது சென்னைக்கு. ரவீந்திர ஜடேஜனுக்கு விக்கெட்டு. டாம் பேட்டன் நல்லா ஆடிட்டு இருந்தார். அவரோட விக்கெட்டையும் கழட்டியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்ட்ராங்லி பேக் இன் த கேம். மும்பை இந்தியன்ஸுக்கு க்ளூலெஸ்ஸாக இருப்பாங்க. இப்போது 28 ரன்னுக்கு அவுட்டு. இங்கே ஒரு ஷாட்டு. மோயின் அலி மாமாவுக்கு ஒரு பவுண்டரி. ஜடேஜா டு மோயின் அலி தூக்கி அடிச்சிருக்காரு. பவுண்டரி அடித்தார். ஆனால் அடுத்த பந்திலேயே காலி. மோயின் அலி பேக் டு த பிவிலியன். ரவீந்திர ஜடேஜாவுக்கு இன்னொரு விக்கெட்டு. 2வது விக்கெட் இந்த மேட்ச்சில். ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் லிஸ்ட்டில் இருக்கார் அவர். இங்கே மோயின் அலி 17 ரன்னுக்கு அவுட்டு. சென்னை சூப்பர் கிங்ஸ் செமையான பவுலிங் போட்டுருக்காங்க. டெத் ஓவர்ஸில் ஹர்திக் பாண்டியா வெரி டேஞ்சரஸ் பிளேயர். இங்கே பவுண்டரி கிடச்சிருக்கு. ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது மும்பை இந்தியன்ஸோடது. சொல்லும் போதே கேப்டன் ஹர்திக் பாண்டியா அடிச்சிருக்காருங்க 6. இங்கே அனதர் ஒத்த கை ஷாட்டு 6. ஹர்திக் பாண்டியா வெரி டேஞ்சரஸ் பிளேயர் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஏன்னா இந்த மாதிரி பயங்கரமான ஒரு கேமியோ நாக் திடீர்னு ஆடிடுவார். அவர்னால என்ன வேணால் பண்ண முடியும். ஹர்திக் பாண்டியா விக்கெட் கிடைச்சா சூப்பராக இருக்கும்னு சொல்லும் போதே டி நட்ராஜன் நான் தான் இருக்கேன்லன்னு சொல்லி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. விக்கெட்டு காலி, பெரிய விக்கெட். இந்த ஒரு போட்டியில் இதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு லோ டோட்டல் தான் சேஸ் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது இந்த விக்கெட்டுக்கு அப்புறம். பவுலர்ஸ் எதுவும் பண்ணலை அப்படின்னா, பியூஷ் சாவ்லா பண்ணலை அப்படின்னா கிடையாது, நான் பண்ணி காட்டுறான் பாடுறான் அடித்தார் பவுண்டரி. பியூஷ் சாவ்லா ஓ மை காட் ஸ்ட்ரைட்டில் 6. சாவ்லா அவுட்டுங்க. 6 அடிச்சுனா அவுட்டு. பட் இருந்தாலும் வந்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டார். செம கேட்ச். குட் ஃபீல்டிங் ஃப்ரம் சென்னை சூப்பர் கிங்ஸ். நல்ல ஃபீல்டிங். அங்கே நட்ராஜனுக்கு இன்னொரு விக்கெட்டு கிடச்சிருக்கு. நட்ராஜன் இன்னைக்கு சூப்பராக போட்டுருக்காரு நம்ம டி நட்டு. சாவ்லா வந்தார் சென்றார். 3 பாலில் 10 ரன். செம நாக்கு ஆக்சுவலாக. குரூஷியலான இன்ட்ரன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். நவீன் உல்லக்கும் நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் ஓவரோட முதல் பந்து 150 வந்துருச்சு. இங்கே 6. நவீன் உல்லக் அட பாவி. இங்கே ஒரு ஷார்ட் பால். இதை கேட்சை பிடிச்சிருவாங்களா? எஸ், 10 ரன் முதல் விக்கெட். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு இன்னைக்கு. ஆனால் பரவாயில்ல, இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நவீன் உல்லக். 24 ரன் 17 டெலிவரி. செமனாக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸு. லாஸ்ட் பாலையும் 6 முடிச்சிருக்காங்க. முஜிபுர் ரஹ்மான் 6 அடிச்சிருக்காரு. 171 ரன் எடுத்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஒரு போட்டி வின் பண்ணலாம். எந்த மேட்சும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சா ஹாட்ரிக் வின்னாக இருக்கவங்களுக்கு வின் பண்ணுவாங்களா? 171 ரன். இதுக்கு முன்னாடி 2 மேட்ச்லேயும் 200+ தான் அடித்தோம். ஐ திங்க் ஈஸி டார்கெட்டாக இருக்குது. அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் ஜெயஸ் மெக்கருக்கு பதிலாக நம்மளோட ஸ்டீவன் ஸ்மித்தனை இறக்கியிருக்கோம். பார்ப்போம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. முதல் பந்து ருத்ராஜ் கெய்க்வாட் பூம் பூம் பூம்ரா. ஐயோ எப்பா செம டெலிவரி. நல்ல வேலை குச்சி பிடுங்க விழுச்சு. இங்கே ஒரு சரியான கவர் டிரைவா. எஸ், முதல் பவுண்டரி கிடச்சிருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ். ருத்ராஜ் செம ஸ்டார்ட்டு. இங்கே ஒரு ஷார்ட்டாக போட்டார். நவீன் உல்லக்கு 6. ருத்ராஜ் இன்னைக்கு ஃபயராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இங்கே ஸ்டீவ் ஸ்மித்தன் அவரோட முதல் 6. ஸ்டீவ் ஸ்மித்தன் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இங்கே ருத்ராஜ் கெய்க்வாடா இல்லை, ஸ்டீவ் ஸ்மித்தனுக்கு பவுண்டரி. ஃப்ரேசர் மெக்ரவாலா ஆட வைக்கிறீங்க, எனக்கு வெளியே உட்கார வச்சுட்டுன்னு சொல்லி காண்டோட ஆடுவார் போலையே.
இங்கே இன்னொரு ஷாட்டு, இன்னொரு 6. தர்மசாலா குட்டி ஸ்டேடியம் வேற, இன்னைக்கு நல்லா ரன்ஸ் போகுது சென்னைக்கு. சரியான நாக்கு ஆடிட்டு இருக்காரு இங்கே ஸ்டீவ் ஸ்மித்து. இன்னொரு ஷாட்டு, கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை, பவுண்டரி. இங்கே உம்ரான் மலிக் போட்டாரு, ருத்ராஜ் கெய்க்வாட் வெளியே தூக்கி அடிச்சிருக்காரு, 6. உம்ரான் மாலிக் இன்னொரு ஷாட், ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட இருந்து பவுண்டரி கிடைச்சிருக்கு. 50 ரன் பார்ட்னர்ஷிப்பையும் தாண்டிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். 6ங்க ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் முதல் 50 கடந்து போயிருக்கு. இன்னொரு ஷாட்டு, இன்னொரு பவுண்டரி. ருத்துவான ஃபயர் இன்னைக்கு. உம்ரான் மாலிக் போட்டிருக்காரு, ஸ்ட்ரைட்டில் அடிக்க முயற்சி, ஆனால் சரியான கனெக்ஷன் இல்லை. முதல் விக்கெட் இழந்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா ஆடிட்டு இருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆகி பெவிலியன் நோக்கி செல்றாரு. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்துட்டார் ருத்து. 37 ரன் 13 பால்ல சூப்பரான நாக்கு ஆக்சுவலாக. இங்கே ஸ்டீவ் ஸ்மித்தன் அடிச்சு விட்டாருங்க. இங்கே கேஎல் ராகுலோட ஃபிளிக் ஷாட் அதே மாதிரி அடித்தார், 6. 40+ போயிட்டார் இங்கே ஸ்டீவ் ஸ்மித்து. அவரோட ஆட்டத்தை நிறுத்துற மாதிரி தெரியல. ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு ஸ்டீவ் ஸ்மித்தன். இந்த ஒரு பவுண்டரியோட அவரோட 50 கம்ப்ளீட் ஆகுது. ஸ்டீவ் ஸ்மித்தன் 2 மேட்சாக பெஞ்சில் இருந்தார். ஒரு சான்ஸ் கொடுத்தோம், என்னையவாடா வெளியே உட்கார வைக்கிறீங்கன்னு ஒரு நாக்கு. சரியான டீ 17 பால் அடித்தார். நான் T20 பிளேயர்லையும் எவன்டா சொன்னாங்கிற மாதிரி ஒரு நாக்கு. 5 6ங்க அப்பா. இன்னொரு ஷாட்டு, 6வது 6 கணக்கில் எழுதி கொஞ்சம் அடித்தார், 6. சென்னை சூப்பர் கிங்ஸ் நோ டைமில் 100 வந்துட்டாங்க. தூக்கி அடிச்சிருக்காரு இங்கே, சரியான கனெக்ஷனா. ஆஹா, அவுட்டு. ஃபீல்டர் ஈஸியான கேட்ச். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு பெரிய விக்கெட் காலி. ஸ்டீவ் ஸ்மித்தன் பேக் டு த பெவிலியன். ஸோ சேடுங்க. நல்லா ஆடிட்டு இருந்த ஸ்டீவ் ஸ்மித் 20 பால்ல 59 ரன். என்ன நாக்கு அப்பா. நிதிஷ் ராணா வழக்கம் போல் அவுட் ஆகிட்டார். நெக்ஸ்ட் மேட்ச்சில் நிதிஷ் ராணாக்கு பதில் யாரை மாற்றலான்னு சொல்லுங்கள். ஸ்டீவ் ஸ்மித்தவே ஒருத்தர் கமெண்ட்லாம் சொல்லி தான் மாற்றணும். சிவம் டூபேக்கு ஒரு ஷாட்டு. போன மேட்ச்சில் இதே ஷாட் மூலிமா நிறையா பவுண்டரி அடித்தார். இந்த மேட்ச்சிலும் தொடருது. த சிக்ஸர் டூபே செஞ்சுரி நாயகன். மொயின் அலி மாமா பழைய சிஎஸ்கே பிளேயர் பழி வாங்கிட்டாருங்க. ஸோ சேட். இங்கே சிவம் டூபே காலி, பெரிய விக்கெட் காலி ஆக்சுவலாக. ஸ்பின்னர் ஹிட்டர். இங்கே வாஷிங்டன் சுந்தர் தூக்கி அடித்தார். இன்றைக்கி டைமிங் கிடைக்கல. இவரும் அவுட்டு. 5 விக்கெட் டவுன் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸ்ட்ரைட்லி ஆன் த பேக் ஃபுட். நல்லா போயிட்டு இருந்த மேட்ச்சு திடீர்னு பாதம் மாதிரி போகுது. இங்கே அடிச்சிருக்காரு. பாதம் மாதிரி போகுதுன்னு சொல்லும் போது பின்னாடி தூக்கி அடிக்கிற மாதிரி நடித்தார். ஒரு பவுண்ட்ரி ஃபார் சாம் கரன். உம்ரான் மலிக்கு தூக்கி அடிச்சிருக்காரு. இங்கே ஃபீல்டரை தாண்டிடுச்சு. பவுண்ட்ரி கன்ஃபார்ம். ஜடுபாய் நல்லா ஆடிட்டு இருக்காரு. 6க்கான வாய்ப்பு இருக்கா? பவுண்டரி தான். சின்ன ஸ்டேடியம் ஆதால் பவுண்டரி தான் போகுது. இங்கே ரவீந்திர ஜடேஜன் தூக்கி அடிச்சிருக்காரு. இவரும் அவுட்டு. சோலி முடிஞ்சு. போட்டியில் உசுறு இருக்கா? ஜடேஜா அவுட்டு. பெரிய விக்கெட் லாஸ் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த போட்டியில் இன்னும் என்ன நடக்க காத்திருக்குன்னு தெரியல. தூக்கி அடிச்சிருக்காரு. இங்கே லாஸ்ட் ரெகனைசிங் பேட்டிங் பேர் 40 ரன் தேவை. டோனி போன மேட்ச் இப்படி தான் வந்தார். இங்கே அடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு ஷாட்டு, இன்னொரு பவுண்டரி ஃபார் ஷாம் கரன். பேக் டு பேக் பவுண்டரிஸ் அவருக்கு. இங்கே MS டோனி முதல் 6 இந்த ஒரு போட்டியில் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆப்போசிட்டாகவும் அடிச்சிருக்காருங்க. 6 தூக்கி அடிச்சிருக்காரு. எனக்காடா ஸ்பின்னர் ஆட தெரியாதுன்னு சொல்லி இன்னொரு ஷாட்டு, பவுண்டரிங்க. இது சூப்பர். தலை டோனி ஆனால் ஃபயரிங்க. ஆஹா, முட்டிங்கால் போட்ட ஒரு ஷாட்டு, 6. இன்னொரு 6 MS டோனிக்கு. டோனி இருக்கும்போது பயமே. இன்னொரு ஷாட்டு, இன்னொரு 6 MS டோனி ஆன ஃபயர். தலை டோனி தெரிக்க விட்டு கொண்டிருக்கிறார். இங்கே ஈஸியான ஷாட்டு, பவுண்டரி கிடைக்குதா அதில்? ஓ மை காட். போட்டி முடிய போகிற நண்பர்களே. இங்கே ஒரு ஷாட்டு, ஒரு பவுண்டரி. இன்னும் 2-2 வின் சென்னை சூப்பர் கிங்ஸ். தோனி 6ஓட முடிப்பாரா? 6ஓட முடிக்க முடியுமா? MS தலை டோனினால சிஎஸ்கே ஹாட்ரிக் வின் கிடைக்குமா? போன மேட்ச்லேயே டோனி தான் முடிச்சார். இந்த மேட்ச்லேயே டோனி முடிச்சு தருவாரா? மொயின் அலி மாமா போறாரு. டோனி அடிச்சிருக்காரு. டோனி ஃபினிஷஸ் ஆஃப் த ஸ்டைல். 6ஓட சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹாட்ரிக் வின். அதுவும் எல் கிளாசிக்கோட வின் பண்ணியிருக்காங்க.
சூப்பரான வின்னு 4 விக்கெட் வித்தியாசம் சிஎஸ்கே ஒரு அபார சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே வின் பண்ணதுக்கெல்லாம் நீங்கள் எல்லோ கார்ட்டை கமெண்டில் விடுங்க. மும்பை இந்தியன்ஸ் தோற்று போயிட்டாங்க நினச்சிங்கன்னா நீங்கள் ரெட் கார்ட்டை கமெண்டில் விடுங்க. வீக்லி 3 டைம்ஸ் இந்த வீடியோ வரும். எப்போ வரும்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மும்பை ஆக்சுவலாக புலம்பிட்டு இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் தோனி ஆட்டம் ஆடலைன்னா தோற்றுருப்பாங்க. 40 ரன் தேவைங்கும் போது வந்தார். 37 ரன் ஒரு ஒத்தாள் அடிச்சிருக்காரு. ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச் ஸ்டீவ் ஸ்மித் எனக்கு செமையான நாள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.